Hello my dear மனிதர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. சாரி few டேஸாக நான் வந்து வீடியோ போடலை. இட்ஸ் பிகாஸ் my phone was not working guys. Yes, finally my phone also said goodbye. என்னைய மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மனிதர்களை ஃபோன் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாது கைஸ். பட் எப்படியோ எங்கேயோ இருந்து ஏதோ தேடி ஒரு வெப்கேம் கண்டுபிடிச்சேன், ஒரு ஓரத்தில் கடந்துச்சு. அண்ட் அதை வச்சு நீங்கள் இப்போ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரீசனால தான் நீங்கள் கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்கும். பட் ஐ மீன் நீங்கள் மூஞ்சியை பார்க்குறதுக்காக வரல, ஸோ இட் டசன்ட் மேட்டர். வாங்க நம்ம டேரெக்டாக டாபிக்குள்ளே இறங்குவோம் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா விர்ச்சுவல் மிஷின், கண்டெய்னரைசேஷன், டாக்கர், ப்ராக்ஸ்மாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் பற்றி பேசுவோம். பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் யூனோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஃபார் த பீப்புள் ஹூ டோன்ட் நோ அபவுட் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் கண்டெய்னரைசேஷன். ஓகேவா? விர்ச்சுவலைசேஷன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப், வாட் எவர், அதுக்குள்ளேயே நீங்கள் விர்ச்சுவலாக மல்டிபிள் மிஷின்ஸ் ஓட வைக்கிற மாதிரி. நீங்கள் எப்படி யோசிச்சுக்கலாம்னா, ஒரே மிஷின்குள்ளே மல்டிபிள் ஓஎஸ் எல்லாம் இண்டிபெண்ட்டாக ஓடும். ஓகேங்களா? இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், எல்லாம் இண்டிபெண்ட்டாக ஓடும்ன்ற வார்த்தை நான் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா மல்டிபிள் ஓஎஸ் ஒரே டிவைஸில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ப்ரோ அப்போ நாங்கள் டுவல் பூட் பண்ணுறோம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவீங்க. பாருங்கள், டுவல் பூட் பண்ணுறப்ப ஒரு நேரத்தில் விண்டோஸ் ஓடும். ஓகேவா? அடுத்து நீங்கள் விண்டோஸை ஷட் டவுன் பண்ணிட்டு பின்னாடி வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மேபி நீங்கள் லினக்ஸ்குள்ளே போவீங்க அண்ட் லினக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இது வந்து தனித்தனியாக ஓடுது. சரிங்களா? இது பேர் வந்து விர்ச்சுவலைசேஷன் கிடையாது. இது பேர் டியூவல் பூட், மல்டி பூட் அப்படின்னு சொல்லிக்கலாம். விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட்டாக ஓடும். ஒவ்வொன்று ஒரே நேரத்தில் விண்டோஸும் ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் லினக்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் டு ரன் அந்த மாதிரி ரன் பண்ணுறது பேர் தான் விர்ச்சுவலைசேஷன். விர்ச்சுவலி மல்டிபிள் மிஷின்ஸ் ஆர் ரன்னிங். அதனால தான் அதை நம்ம விர்ச்சுவல் மிஷின்னு சொல்கிறோம். பிகாஸ் அதுக்கு இண்டிபெண்ட்டாக அதுக்குன்னு கொஞ்சம் ரேம், அதுக்குன்னு சிபியூ, அதுக்குன்னு இந்த ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு அலோகேட் பண்ணிடுவோம். அண்ட் அதை மட்டும் யூஸ் பண்ணி அது ஒரு விர்ச்சுவலாக ஒரு மிஷின் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். அதிலேயே பார்த்தீங்கன்னா டைப் 1 ஹைப்பர்வைசர் இருக்குது, டைப் 2 ஹைப்பர்வைசர் இருக்குது. அது ஏன், எப்படி, எப்போ, என்ன யூஸ் பண்ணணுன்றது நான் அப்படியே போக போக அடுத்து சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டெய்னரைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒன்றும் இல்லை நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓஎஸ் நார்மலாக இருக்கலாம், அதுக்குள்ளேயே நீங்கள் உங்களோட ஆப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து செப்பரேட் என்விரான்மெண்ட்டாக ஓட வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் இதுன்ற மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொன்னால் புரியாது. அதனால் உங்களுக்கு ஒரு ரூம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் நண்பர்களே. ஏன்னா ரூம் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே புரியும். ஸோ உங்களோட வீடு இருக்குது, ஓகேங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் ரூம்குள்ளே இருக்கீங்க. அண்ட் அப்படியே பக்கத்து ரூமில் மேபி உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, இன்னொரு பக்கத்து ரூமில் மேபி உங்கள் தாத்தா இருக்காங்க, இன்னொரு பக்கத்து ரூமில் உங்கள் அக்கா இருக்காங்க. இவ்வளோ ரூம்லாம் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் இருக்காது. பட் நீங்கள் ரிச் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ரூம்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில். சரிங்களா? நவ் எல்லாரும் தனித்தனி ரூமில் இருக்கீங்க. பட் சாப்பாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாரும் கிச்சனுக்கு தானே போவோம், ரைட்? நம்மளோட ரிசோர்ஸஸ், மெயின் ரிசோர்ஸஸ், சாப்பாடு, தண்ணி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே திறந்து போய் ஸ்நாக்ஸ் எடுத்து திங்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாரும் கிச்சனுக்கு தான் போவோம். மிச்சப்படி அவங்களோட சில பொருட்கள் அவங்களோட ரூம்குள்ளே இருக்கும், அதை அவங்க ரூமில் இருந்தே எடுத்துக்கலாம். பட் அந்த முக்கியமான விஷயங்கள் லைக் சாப்பாடு, தண்ணி அப்படின்னா மட்டும் நம்ம போகிறோம்ல கிச்சனுக்கு. இதே தான் வந்து கண்டெய்னரைசேஷன். ஒரு வீடுக்குள்ளே, அதாவது ஒரு ஓஎஸ்க்குள்ளே இருப்பாங்க மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். நீங்கள் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வேணாலும் உருவாக்கிக்கலாம். அந்த கண்டெய்னர்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் விச் இஸ் கரண்ட்டு, ரேமு, சிபியூ, இந்த எல்லா விஷயங்களும் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் தனித்தனி ரேம் அந்த மாதிரி அலோகேட் பண்ண மாட்டோம். எல்லாருமே ஒரே இதை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் ஹவ் இன் யோர் ஃபேமிலி யூ ஷேர் த கிச்சன், ரைட்? ஆனால் அந்தந்த செப்பரேட் கண்டெய்னர்ஸ்குள்ளே, அதாவது ரூம்குள்ளே அவங்களுக்கு தேவைப்படுற இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ், அந்த கண்டெய்னரை ஓட வைக்கிறதுக்கு தேவைப்படுற இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் அண்ட் எல்லாத்தையும் அதுக்குள்ளே ப்ரைவேட்டாக வச்சுக்குவாங்க. சரிங்களா?
ஓகே, இது பேர் தான் கண்டெய்னர்ஸ். இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ப்ரோ? ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ப்ரோ கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாருங்கள் நண்பர்களே, இந்த எரர் உங்களுக்கும் வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பைத்தனில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பீங்க, தெரில, நீங்கள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க PyTTSX3 பைத்தன் மாடியூல் வச்சு, அண்ட் அதை வச்சு ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வேறு ஒரு இடத்துல எதுக்கோ ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கியிருந்தீங்க, அண்ட் அங்கேயும் நீங்கள் PyTTSX3 யூஸ் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ என்றைக்காவது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் PyTTSX3 அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி அதை அப்டேட் பண்ணதுனால இங்கே நீங்கள் பண்ணது வந்து ஏதாவது பிரேக் ஆயிரும். ஏன்னா இது வந்து இந்த வெர்ஷனுக்கு கூட வேலை செய்கிற மாதிரி ஒழுங்காக நல்லா உருவாக்கியிருப்பீங்க, அண்ட் அது லேட்டஸ்ட்டு அப்டேட்டில் வேலை செய்யாமல் போயிடலாம். புரியுதா நான் சொல்கிறது? என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு புது புது ஃபைல்ஸ் தேவைப்படலாம், அண்ட் திரும்பியும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். அதுக்கான கரெக்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணும். லைக் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ரூம் உருவாக்கிட்டால் நல்லா இருக்கும்ல. அந்த ப்ரைவேட் ரூம்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கும், வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் PyTTSX3ல, அண்ட் வேறு ஒரு கண்டெய்னர் வேறு ஒரு ரூமில் வேறு இன்னொரு ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கும், அதுக்கு தேவைப்படுற பைத்தன் வெர்ஷன் அண்டு அதுக்கு தேவைப்படுற விஷயங்களோட. அப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட்டாக எப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கும், கரெக்டாக, ரைட்? அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னர் உருவாக்குறது பேர் தான் கண்டெய்னரைசேஷன் நண்பர்களே. அண்ட் அது வந்து உங்களோட ரேம் CPU எல்லாத்தையும் எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. இவனுக்கு மட்டும் அதிகமான ரேம், இவனுக்கு மட்டும் கம்மியான ரேம் அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் தட் இந்த டாக்கர் கண்டெய்னர் அதிகமாக ரேம் யூஸ் பண்ணணும், இது வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை செட் பண்ணலாம். அதிகமாக CPU யூஸ் பண்ணணும் அது இதுன்னு, அது உங்கள் இஷ்டம். அதை நீங்கள் செட் பண்ணணும்னா அது பண்ண முடியும். பட் the concept is these are apps or whatever programs that is running separately. Okay, but in virtual machine it's like complete OS is running separately. புரிஞ்சா? டெஃபினெட்லி ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க கைஸ், ஹவு ஐ கேன் மேக் யூ புரிஞ்சுஃபை த ஸ்டஃப். ஓகேங்களா? ஏன்னா மேபி நான் பூமர் ஆகிட்டு இருக்கேன், நான் சொல்லித்தரது அவனுக்குமே புரிய மாட்டேங்குது. ஓகே, நவ் இப்போ கண்டெய்னரைசேஷன் எப்படி பண்ணுறதுக்கு ப்ரோ, அதுக்கு ஏதாவது ஆப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், நிறைய இருக்குது. டாக்கர் இது வந்து ரொம்பவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பாப்புலர். கியூபர்நெட் இஸ் ஆல்சோ பாப்புலர். பட் அதர் தென் தட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் பாட்மேன். அப்புறம் இந்த லினக்ஸ் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா LXDன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ பாப்புலர் இந்த லினக்ஸ் கம்யூனிட்டி. பட் மோஸ்ட் இடத்துல நீங்கள் அந்த டாக்கர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒருவேளை உங்களுக்கு டாக்கர் எப்படி யூஸ் பண்ணணும் அது மேலே வீடியோ வேணும்னா டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் மேபி நான் பார்த்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணுறேன் கைஸ். நாட் ஜஸ்ட் டாக்கர், மேபி உங்களுக்கு டாக்கரை விட பெட்டராக நிறைய இது இருக்குது, பாட்மேன் ஆர் எனிதிங் தட்ஸ் ஈஸியர். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் அதை பற்றி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், சரிங்களா? எனக்கு தெரியாது எது ஈஸின்னு, ஏன்னா நான் இப்போதைக்கு டாக்கரை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு நானே ரிமைண்ட் பண்ணுறேன், அல்லது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன் கைஸ், சரிங்களா? வேறு இதுதான் கைஸ் கண்டெய்னரைசேஷன் பற்றி. ஆல்சோ வேறு என்ன இருக்குது? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா, நீங்கள் கண்டெய்னரைஸ் பண்ணுற விஷயத்த இன்னொருத்தவனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அண்ட் அவனுக்கும் நல்லா ஓடிடும். அதாவது உங்களுக்கு ஐயோ என் கம்ப்யூட்டரில் நான் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அவன் கம்ப்யூட்டரில் அது இல்லை, அதனால் அது வேலை செய்யாது அப்படிலாம் இல்லை, அது கரெக்டாக வேலை செஞ்சிடும். அதுதான் இன்னொருத்தவன் கூட அந்த ஆப்பை ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாகிரும், நல்லாவே ஓடிடும். அதனால் யூஸ் கண்டெய்னரைசேஷன் கைஸ், சரிங்களா? நவ் இப்போ வந்து வாங்க நம்ம விர்ச்சுவலைசேஷனில் டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர் பற்றி பேசுவோம். இது என்ன ப்ரோ, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், திஸ் இஸ் சும்மா பேர் வச்சிட்டாங்க, அது எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைப் 2 ஹைப்பர்வைசர் என்னன்னு பார்த்துக்குவோம். டைப் 2 ஹைப்பர்வைசர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். விர்ச்சுவல் பாக்ஸ், VMware இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, இருங்க நான் காமிச்சிடுறேன். விர்ச்சுவல் பாக்ஸ், ரைட்? ஸோ ஒரு ஆப் மாதிரி ஓடுது அண்ட் இதுக்குள்ளே காலி லினக்ஸ், உபுண்டு இது நிறைய இது இருக்குது அண்ட் நான் அதை ஓப்பன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். அதாவது உங்களோட OSக்குள்ளே
ஒரு ஆப் இருக்குது விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறதுக்காக. அண்ட் அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஓஎஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது டைப் 1 ஹைப்பர்வைசர்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசெண்டாக ப்ராக்ஸ்மாக்ஸ் யூஸ் பண்ணேன், அதனால் அதோட எக்ஸாம்பிள் வச்சு நான் காமிக்கிறேன். பை த வே ஐ எம் யூஸிங் DuckDuckGo கைஸ். யூஸ் DuckDuckGo, டோன்ட் யூஸ் கூகுள். ஆமாம், ப்ரைவசி இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ராக்ஸ்மாக்ஸ் வெப்சைட். இதில் நீங்கள் சும்மா வேணும்னா ப்ராக்ஸ்மாக்ஸ் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இது ஒரு ஆப்பு, நான் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன், யூஸ் பண்ணிக்குவேன், ஜாலி அப்படிலாம் நினைக்கக்கூடாது கைஸ். இதுவே ஒரு ஓஎஸ், சரிங்களா? திஸ் ப்ராக்ஸ்மாக்ஸ் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் இஸ் அ ஓஎஸ் that runs virtual machines. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இது வந்து டைப் 2 ஹைப்பர்வைசரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்களேன், உங்களோட காலி லினக்ஸ் விச் ஆர் ரன்னிங் இன் விர்ச்சுவல் பாக்ஸ், அது எவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ட்வேர் இருக்குது, ஓகேங்களா? உங்கள் மதர் போர்டு, ரேம், சிபியூ, blah blah blah. நான் அதுக்கு மேலே உங்களோட ஓஎஸ் இருக்குது, லினக்ஸ், விண்டோஸ், மேக், எவ்ரி திங். அது வந்து உங்களோட ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணும். நான் ஓகே, இப்போ நான் சொல்லலாம் கர்னல், அது இந்த மாதிரி வார்த்தைகள், ஆனால் எனக்கு தெரியும் நார்மி யூசர்ஸ்க்கு புரியாது, அதனால நம்ம ஓஎஸ்ன்னு வச்சு முடிச்சிட்டோம் கைஸ், சரிங்களா? ஸோ எஸ், ஓஎஸ் கம்யூனிகேட்ஸ் வித் ஹார்ட்வேர் டு டூ ஸ்டஃப். இப்போ இன்னும் இங்கே முடியலை. இந்த ஓஎஸ் மேலே நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க நேம்டு விர்ச்சுவல் பாக்ஸ், ஓகேவா? நான் அந்த ஆப்குள்ளே தான் நீங்கள் வந்து ஆர்ச்சு, வாய்டு, காலி இந்த மாதிரி ஏதாவது விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வாய்டு லினக்ஸில் ஏதாவது ஓடுது அப்படின்னா அதுக்கு பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. விர்ச்சுவல் பாக்ஸ் ஓஎஸ்ட்ட சொல்லும் எனக்கு இவ்வளோ ரேம் தேவை, ஓஎஸ் ஹார்ட்வேர்கிட்ட சொல்லும் எனக்கு இவ்வளோ ரேம் தேவை, அண்ட் லைக் கிரேசி லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கோயிங் ஆன் ஹியர். நான் இப்போ இது டைப் 1 ஹைப்பர்வைசரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, சிம்பிள். ஸோ உங்களோட ஓஎஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நம்மளோட ஓஎஸ் இருக்குது, லினக்ஸ், விண்டோஸ், மேக் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎஸ் தான் அந்த ஹைப்பர்வைசர். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா, உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ஓஎஸ், ஓகே? லைக் திஸ் இன்டர்ஃபேஸ், திஸ் ஆப், விர்ச்சுவல் பாக்ஸ், இதுதான் உங்களோட ஓஎஸ். நைஸ். அண்ட் அது வந்து ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணும். சூப்பர், அமேசிங். அண்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் காலி லினக்ஸ், ஆர்ச், வாய்டு எல்லாமே ஓட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர், கைத்தட்டுங்க. ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷன் பண்ணுற ஓஎஸில் ஒன்று ப்ராக்ஸ்மாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நீங்கள் சும்மா டைப் 1 ஹைப்பர்வைசர்ஸ் ஃப்ரீ ஆர் பெய்டு, பை த வே ப்ராக்ஸ்மாக்ஸில் ரெண்டுமே இருக்குது, பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நம்ம ஃப்ரீ கம்யூனிட்டி எடிஷன் நான் அதான் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. யூ கேன் ட்ரை பெய்டு இஃப் யூ ஹேவ் மணி. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் கொடுங்க கைஸ் மணி. வேறு பார்த்தீங்கன்னா அன்ரைடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நான் வேணால் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். பட் தேர் ஆர் ஸோ மெனி. VMware EXSIயா LIயா ஏதோ ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் சர்வர், விண்டோஸ் சர்வரா சம்திங் ஒன்று இருக்குது, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் ட்ரை பண்ணுறீங்களா கைஸ்? துரோகம் செய்யாதீங்க நண்பர்களே. லினக்ஸ் யூஸராக இருந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய துரோகம், ஓகேங்களா? இப்படி தான் வந்து நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். 2 நாள் முன்னாடி VS கோட் ஓப்பன் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே, சும்மா ஜோக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? தீஸ் ஆர் ஜஸ்ட் மீம்ஸ் அண்ட் ஜோக்ஸ் that come in Linux community. ஓகே, வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 ஹைப்பர்வைசரில் ப்ராப்ளம்ஸ் தெரியுதா? லைக் டைப் 2 ஹைப்பர்வைசரில் நடக்கிறத பாருங்கள். இப்போ இந்த ஓஎஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டுமே சும்மா நிறைய ரேம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா 3 GB ரேம் காணாமல் போயிடும், சும்மாவே காணாமல் போயிடும், எங்கே போகும்னு தெரியாது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, அது ஓடுறதுக்கு சும்மா ரேம் எடுக்கும். லெட்ஸே ஒரு 500 MB எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே? அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விர்ச்சுவல் மிஷின் ஓட வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது ரேம் எடுக்கும், சரிங்களா? ஸோ லெட்ஸே ஓகே, காலிலாம் நிறைய எடுக்கும். ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுக்கும், 200 MBயில் கூட ஓடிடும் ஆர்ச் லினக்ஸ். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரேம் யூசேஜ் இருக்குது. CPU யூசேஜ் அஃப்கோர்ஸ் நிறையவே இருக்கும். பட் இது இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளோட ப்ராக்ஸ்மாக்ஸ் விச் இஸ் டிசைன்டு டு
டூ ஸ்டஃப் லைக் திஸ். அந்த ரீசனால் இது ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். 1 GB இதுவும் மேக்ஸிமம் சொல்கிறேன், இவ்வளோலாம் எடுக்காது, ஃபியூ 100 MBs தான் எடுக்கும். நான் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்ச் லினக்ஸ் ஓட வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா, 200 MB. ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ மொத்தத்துக்கு எவ்வளோ ரேம் யூசேஜ் இருக்குது, 1.2 GB. இங்கே பாருங்கள் அதே ஆர்ச் லினக்ஸ் ஓட வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 GB 3.7 GB ஆயிடுச்சு. இது நான் சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால இப்போ இதே இது அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்டில் எவ்வளவோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டாலே கேம் ஓவர் ஆயிரும், உங்களுக்கே தெரியும் ரேம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் ப்ராக்ஸ்மாக்ஸ் இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களோட விர்ச்சுவல் மிஷின்ஸ் நல்லா இருக்கும். பட் இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது நண்பர்களே, இருக்குது. இது நார்மல் யூசரை மைண்டில் வச்சு உருவாக்குன விஷயம் கிடையாது, சரிங்களா? அந்த ரீசனால் இங்கே வந்து செட்டப் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது வந்து லார்ஜ் டேட்டா சென்டர்ஸ், அப்புறம் பெரிய ப்ரொஃபஷ்னல் காய், சர்வர் காய், அந்த மாதிரி நினச்சி உருவாக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் அந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் இதெல்லாம். அதனால் இங்கே சில கான்ஃபிகரேஷன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் புரியலை, நிறைய செட்டிங்ஸ் இருந்துச்சு. இருங்க நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராக்ஸ்மாக்ஸ் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு என்னோடய ப்ராக்ஸ்மாக்ஸ் ரன்னிங்கில் இல்லை. இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ இது ப்ரௌசரில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எஸ் கைஸ், ப்ராக்ஸ்மாக்ஸ் ப்ரௌசரில் ஓடுற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது. மிச்சப்படி உங்கள் ஓஎஸில் நீங்கள் அப்படியே இப்போ நம்ம லினக்ஸில் கிளிக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. அது சும்மா ஒரு டெர்மினல் மட்டும் இருக்கும், ஓகேவா? மிச்சப்படி நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் வேறு ஒரு கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது டிவைஸில் இந்த ஐபிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த வெப் இன்டர்ஃபேஸ் வரும். அண்ட் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க. அல்லது மேபி நீங்கள் ஏற்கனவே ஓஎஸ் ப்ராக்ஸ்மாக்ஸ் மேலே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? பட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ப்ளஸ் இங்கே செட்டிங்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கைஸ். லைக் நம்ம நார்மலாக யூஎஸ்பி சொருகி இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லை, ப்ராக்ஸ்மாக்ஸ் நீங்கள் யூஎஸ்பி சொருகி இன்ஸ்டால் பண்ணுறது அது ஈஸியாக இருக்கும். ப்ராக்ஸ்மாக்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா விர்ச்சுவல் மிஷின், அது வந்து நீங்கள் சாதாரணமாக விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் செட்டிங்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும், which might not be easy for a lot of people. Of course beginners வந்து ப்ராக்ஸ்மாக்ஸ் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அது நான் சொல்கிறது ரொம்பவே தப்பு, சரிங்களா? பட் எஸ், இட் இஸ் பவர்ஃபுல். ஸோ நான் விர்ச்சுவலைசேஷன், டைப் 1 டைப் 2 ஹைப்பர்வைசர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டெய்னரைசேஷன் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் எப்படி செட்டப் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ராக்ஸ்மாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் என்னோட சர்வர் லேப்டாப்பில். அண்ட் அதில் வந்து நான் ஆர்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்டிக்ஸ் லினக்ஸ், அது ஒரு நல்ல லினக்ஸ், சூப்பராக, ரொம்ப கம்மி ரேம் எடுக்கும், அது ஆர்ச் பேஸ்டு தான். இன்னொன்று வந்து உபுண்டு சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் உபுண்டு சர்வரில் நான் ஜஸ்ட் என்னோட என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்ல, லைக் ஜெல்லிஃபின் ஃபார் அவர் மூவி சர்வர், மியூசிக்கும் அதே மாதிரி செட்டப் பண்ணியிருந்தேன். வேறு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹோமார் டேஷ்போர்டு, ஆமாம் ஹோமர் டேஷ்போர்டுக்கு நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஹோமார் யூஸ் பண்ணேன் கைஸ், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன், ஹோமார் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ விடுங்க, வேணும்னா சொல்லுங்கள், நான் மேபி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன். ப்ளஸ் இன்னும் நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லா விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு இருந்தேன். இப்படி இருக்கிறதுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே ஜெல்லிஃபின் வந்து வீடியோஸை ப்ளே பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணுது, ஏதாவது ஒரு FFmpeg யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. FFmpegோட ஏதோ ஒரு 3.7 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் யூஸ் பண்ணுது. அண்ட் என்னோட மியூசிக் சர்வர் வந்து FFmpeg தேவையில்லை, பட் இப்போதைக்கு வச்சுக்குவோம் மியூசிக்கும் FFmpeg தேவை அப்படின்னு. அண்ட் அது வந்து 3.9 யூஸ் பண்ணுது அந்த வெர்ஷன். இப்போ இந்த ரெண்டுமே ஒரு வேளை கண்டெய்னரைசேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய வந்திருக்கும், ரைட்? பட் இது எல்லாமே தனித்தனி கண்டெய்னரில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் எவனுக்குமே பிரச்சனை வராது, நல்லா ஓடிடுவாங்க. வேறு இந்த மாதிரி நான் நிறைய கண்டெய்னர்ஸ் எனக்கு தேவைப்படுது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரினா அதுக்கு நான் லேட்டராக ஆட் பண்ணிக்கிற பிளானில் தான் இருக்கேன். அதுதான் வந்து என்னோடய உபுண்டு சர்வர். ஸோ என்னோடய உபுண்டு சர்வரை உபுண்டு சர்வர்னு சொல்லக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆர்டிக்ஸ்குள்ளே என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நான் வந்து கோடிங் ரிலேட்டட் விஷயங்கள் அல்லது நான் ஏதாவது சிசிடிவி கேமரா அந்த மாதிரி
பேட்மேன் ஸ்டஃப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அது எல்லாமே நான் ஆர்டிக்ஸ்குள்ளே வச்சுக்கலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் இப்போதைக்கு ஆர்டிக்ஸ் சும்மா தான் கிடக்கு. இப்போதைக்கு நான் எந்த ஒரு பேட்மேன் ஸ்டஃப்பும் பண்ணலை. ஏன்னா எனக்கு நிறைய சில சென்சர்ஸ், நிறைய டிவைசஸ், எனக்கு ESP32 வாங்குறது கூட காசு இல்லை நண்பர்களே. அந்தளவுக்கு நம்ம ப்ரோக்காக இருக்கோம். கோடிங் அண்ணா இஸ் ப்ரோக். எஸ், அதனால் என்னைய மாதிரி இருக்காதீங்க கைஸ். ஏதாவது பண்ணி சம்பாதிங்க அண்ட் வாங்கி செட்டப் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து காசு இல்லை அண்ட் நான் வந்து யூடியூப் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் நிறைய விஷயங்கள் வாங்க முடியல. பட் வாங்குவோங்க இஸ் when YouTube pays money, the first thing I will buy is I have a ESP32, I have a lot of sensors, lot of stuff. ஆனால் அது வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு அண்டு பழசானது ப்ராப்ளம் இல்லை, நான் அதை எரிய விட்டுட்டேன் கைஸ். ஷார்ட் சர்க்கிட்டாக வச்சுட்டேன் நண்பர்களே, ஓகேங்களா. ஸோ அதனால் பாய் சொல்லிட்டோம். ரெஸ்ட் இன் பீஸ். ஐ நீட் நியூ ஸ்டஃப், நியூ டெக். டெஃபினெட்லி ப்ரோ, என் சேனலை வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் பக்கம் இழுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஐ நோ இட் வில் காஸ்ட் கிரேசி. சரி விடுங்க, அதுதான் அந்த ரீசனால் இப்போதைக்கு ஆர்டிக்ஸ் எம்டியாக இருக்குது. அதனால் நான் ஆர்டிக்ஸை டெலிட் பண்ணி விட்டுட்டேன் நண்பர்களே, ஓகேங்களா. ஆக்சுவலாக உண்மையை சொல்லவா, நான் இது எல்லாமே செட்டப் பண்ணேன், இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். அது ஏன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, ரேம்லாம் யூஸ் ஆகுது, எல்லாமே யூஸ் ஆகிட்டுருக்கு, வெரி குட். பட் சிம்பிளிசிட்டி. பட் ப்ராக்ஸ்மார்க்ஸில் நீங்கள் எல்லாமே செட்டப் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும். ஐ மீன் எஸ், கொஞ்சம் எக்ஸ்பர்ட் லைட்டாக நிறைய வாட்டி ட்ரை பண்ணி ஆகிட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு ஈஸி ஆயிரும். லைக் இன்ஃபேக்ட் விர்ச்சுவல் பாக்ஸில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். 2-3 யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க, அடுத்து தான் நீங்கள் செஞ்சீங்க கரெக்டாக. அதே மாதிரி தான் ப்ராக்ஸ்மார்க்ஸும். பட் ஸ்டில் ப்ராக்ஸ்மார்க்ஸ் இஸ் சம்வாட் மோர் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் ஐ எம் அ noob. ஸோ தேட்ஸ் வை வாட் ஐ டிட் இஸ் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு டேரெக்டாக வந்து இதில் ஆர்டிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். அண்ட் இப்போதைக்கு நான் ஆர்டிக்ஸ் லினக்ஸ் என் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் டாக்கர் கண்டெய்னர்ஸ் வச்சு நான் ஜெல்லிஃபின் இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க இது இப்போதைக்கு, ஓகேவா. ஸோ லேட்டர் when I finally get some money to do Batman stuff, that's exactly when I will again install Proxmox and do stuff in Proxmox. சரிங்களா. யா கைஸ், இதுதான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கிற செட்டப். வேறு இப்போ எது எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், அதனால் நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னோம்னா டாக்கர் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மைக்ரோ சர்வீசஸ், கிரேசி கோடிங் பண்ணுற மனிதன், டெவாப்ஸ் இந்த மாதிரி மனிதனாக இருக்கீங்கன்னா டாக்கர், கியூபர்நெட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா. நான் ஜஸ்ட்டு ஒரு சும்மா பூமர் ஹூ மேக்ஸ் வீடியோஸ் ஆன் யூடியூப். ஐ எம் நாட் அ கோடர், ஓகேவா. நிறைய பேர் வந்து நினச்சிருக்கீங்க தட் ஐ எம் அ டெவலப்பர். No bro, I am not a developer. I am just a random tech enthusiast. And yes, just because you use NeoVim or just because you have Linux crazily configured doesn't mean you are a crazy developer, software engineer. No, I am just a boomer. சரிங்களா. பட் ஸ்டில் நான் ஜஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் அந்த மாதிரி போகிறீங்க, அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் டாக்கர் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் பற்றி லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்ஸ்லாம் உருவாக்குவீங்க பார்த்தீங்களா, அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு டாக்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி நீங்கள் இணைய மாதிரி ஜெல்லிஃபின், ஹோமார் இதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் டாக்கரில் பண்ணுங்கள். விர்ச்சுவல் மிஷின்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது யூடியூப் வீடியோ உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஐ ட்ரைட் திஸ் லினக்ஸ், ஐ ட்ரைட் தட் லினக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுறீங்க, அல்லது காலி லினக்ஸில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க, விண்டோஸில் இருந்து சி ஃபோல்டரை டெலீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல டெஸ்டிங் என்வாயர்மெண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் இஸ் பெட்டர், ஓகேங்களா. நீங்கள் அந்த ப்ராக்ஸ்மார்க்ஸ் இந்த மாதிரி டைப் 1 ஹைப்பர்வைசர் எப்போ போகணும்னா நீங்கள் வந்து இணைய மாதிரி மனிதனாக இருக்கீங்க ஹூ ஹேஸ் அ செப்பரேட் டிவைஸ் ஃபார் ஹிஸ் சர்வர் ரிலேட்டட் டாஸ்க். அண்ட் அது வந்து நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கணும், நல்லா எல்லா நேரமும் ரன் ஆகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ராக்ஸ்மார்க்ஸ் செட்டப் போகலாம் நண்பர்களே. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ ஒருவேளை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ லவ் யூ ஆல். எனக்கு தெரியும் இது வரைக்கும் எவனுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பேய் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், என் கேமரா பின்னாடி பேய் இருக்குது. ஹாய் பேய், ஹவ் ஆர் யூ? ஸோ ஓகே, இஃப் யூ ஆர் வாட்சிங், ஐ ரியலி கேர் அபவுட் யூ ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் எப்பவும் போல் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஃபார் ஆல் த பேய் ஹூ இஸ் வாட்சிங் மீ, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிசிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.